ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க கேரமல் புட்டிங் தாங்க. நம்ம ப்ரெட்டு வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளுமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஜூஸியாக நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்குங்க. ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு நம்ம சர்க்கரையை கேரமல் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. அது கூடவே அதே அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். அப்போ கேரமல் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. முதல்ல சர்க்கரை கரைஞ்சி வரும், அப்புறம் நல்லா நுர கூட்டி வரும். அதுக்கப்புறம் இது போல் கலர் மாதிரி நல்லா வரும். பார்த்திங்களா? இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கணும். இது கனமான பாத்திரம்னால அப்படியே விட்டிங்கன்னா இன்னும் டார்க் கலர் ஆகிடும். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் செய்ய போகிறோமோ அதில் இது நம்ம ஊற்றிடலாம். இது அப்படியே சூடாக இருக்கும்போது அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது எல்லா பக்கமும் நல்லா கீழே இருக்கிற எல்லா பகுதியிலையும் நல்லா ஒரே மாதிரி வர்ற மாதிரி தடவி விட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நான் சமப்படுத்திட்டேன். இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். ஆறினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் மில்க் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 6 ஸ்லைஸ் எடுத்திருந்தேன். அப்போ ஒன்று நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு மட்டும் எடுத்துகிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கிறலாம். இது ஓரங்கள்லாம் கட் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே சேர்த்துக்கிறலாம். இப்போ எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணிவிட்டேன். ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நான் 2 முட்டை சேர்க்க போகிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு சேர்க்குறதா முட்டையை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. பாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு 5 ப்ரெட்டுக்கு 2 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் 4 ப்ரெட்டு சேர்த்தாலுமே 2 முட்டை எடுத்துக்கோங்க. 5 ப்ரெட்டு சேர்த்தாலுமே 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதை விட அதிகமான ப்ரெட்டு ஸ்லைஸ் சேர்த்திங்கன்னா முட்டையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால். சூடான பால் ஊற்றுனீங்கன்னா முட்டை திரு திரியாக வந்துடும். அதனால் ஆற வச்ச பால் இது கூட சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ப்ரெட்டுலையும் பால்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் சீனி சேர்த்துக்கிறேன். இதுவே நல்ல அதிக இனிப்பு தான். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் சீனியை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அடிச்சுக்கலாம். நல்லா ஒரு 2-3 சுற்று நல்லா அரைச்சி எடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு இதை அடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சர்க்கரை பாகு நம்ம சேர்த்தோம் இல்லையா, கேரமல், அது நல்லா செட்டாக இருக்கணும். அது கொலன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றும்போது ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். அதனால் நல்லா செட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த ப்ரெட்டு, பால், முட்டையை இதில் வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கிறலாம். வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் ஏதாவது ப்ரெட்டோட திப்பிகள், முட்டையோட திப்பி எதாவது இருந்தால் கூட நமக்கு வந்துடும். அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற கேரமல் கூட இந்த அரைச்ச முட்டை விழுதுகளை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்தாச்சு. வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு எடுங்க. இப்போ அதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஓரங்கள் பூரா நம்ம கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கிட்டோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இது போல் கவுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா போதும். நமக்கு உடையாமல் அப்படியே அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சில்கியாக சாஃப்டாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம இதில் பால், முட்டை, ப்ரெட்டு சேர்த்துருக்கோம். ஆவியில் வேக வச்சுருக்கனால இதில் எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இதை விரும்பி சாப்பிட்லாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த கேரமல் நம்ம ரொம்ப கருக விடாமல் எடுத்ததுனால அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இனிப்பாக நல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரி நிறையா புட்டிங் ரெசிபி, கேக் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணாலும் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.
நல்ல சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் ரொம்ப ஒரு அருமையான ரெசிபிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பளபளன்னு பார்க்கவே அருமையாக இருக்குது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடியதான். அதனால் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட இதை நீங்கள் வச்சு கொடுத்து விடலாங்க. அப்புறம் நோன்பு திறக்கிற நேரத்தில் சில்லுன்னு ஸ்வீட்டாக சாஃப்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.